Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃபெக்ட் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபண்டிங் பீப் அப்படிங்கற ஃபண்டிங் கம்பெனில ஒன் ஸ்டெப் அக்கவுண்டோட கம்ப்ளீட் ரூல்ஸ் தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபண்டிங் பீப்ல வந்து இந்த ஜீரோ அக்கவுண்ட் அதாவது இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட் சொல்லுவோம். அந்த அக்கவுண்டோட ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோல போட்டுருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்ட் அதாவது ஃபண்டிங் பீப்புக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துட்றேன். அதுல ஃபண்டிங் பீப்புக்கான எல்லா வீடியோவுமே இருக்கும், நீங்க அதில் பார்த்துக்கோங்க. பட் நாங்க சஜஷன் பண்றது ஒன் ஸ்டெப் ஆர் டூ ஸ்டெப் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அக்கவுண்ட் வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு ஜீரோ அக்கவுண்ட் அதாவது இன்ஸ்டன்ட் அக்கவுண்ட்ல வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரூல்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நாங்கள் பெருசா அது வந்து சஜஷன் பண்றது கிடையாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒன் ஸ்டெப் அக்கவுண்டோட கம்ப்ளீட் ரூல்ஸையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃபண்டிங் பீப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட் வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்களோட ஃபண்டிங் பீப்ல ஹோம் பேஜ்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல ஒன் ஸ்டெப்ல இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து $1 lakh அக்கௌண்ட் அண்ட் அந்த அக்கௌண்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கணக்குல நீங்க வந்து வேற அக்கௌண்ட் மாத்தினீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற வெப்சைட்ல அண்ட் இந்த யூஐ நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த யூஐ பாக்குறீங்க அப்படின்னா மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். பட் இப்போ இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ரிவார்ட் சைக்கிள் பத்தி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் அப்படிங்கிறது 80%. ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கான ரிவார்டு வந்து 80%. அதாவது நீங்க ஒரு ட்ரேடர், ஃபண்டிங் பீப் வந்து நம்மளுக்கு கம்பெனி. சோ உங்களுக்கு வந்து இந்த 80% கிடைக்கும். ஃபண்டிங் பீப் கம்பெனி வந்து 20% வந்து எடுத்துக்கிடுவாங்க. சோ இதுதான் கணக்கு. ஓகேங்களா? சோ இன்னொன்னு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. எவ்ரி டூஸ்டே உங்களுக்கு பே அவுட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கான பே அவுட் டேட். ஓகேங்களா? சோ நீங்க திங்கக்கிழமை அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம். சோ எவ்ரி டூஸ்டே வித்ராவல் அது நீங்க எப்போ அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வித்ராவல் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க ஒன் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு எவல்யூஷன் ஸ்டேஜ் இருக்கும், அதாவது சேலஞ்ச் ஸ்டேஜ், ஒரு டெமோ அக்கௌண்ட். அந்த டெமோ அக்கௌண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதைத்தான் இவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாஸ்டர் அக்கௌண்ட் அதாவது லைவ் அக்கௌண்ட் கிடைக்கும். சோ அதுல எடுக்கிற ப்ராஃபிட் தான் நீங்க பே அவுட்டா எடுக்க முடியும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இங்க ரெண்டு ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு டெமோ அக்கௌண்ட், ரெண்டாவது ஸ்டேஜ் நமக்கு லைவ் அக்கௌண்ட். சோ அதனாலதான் இங்க ரெண்டு மட்டும் கொடுத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் அண்ட் மாஸ்டர் அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இங்க ப்ராஃபிட் டார்கெட். இந்த டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு சேலஞ்ச் ஃபேஸ் தான் வரும். ஆல்ரெடி நம்ம போன வீடியோ ஜீரோ அக்கௌண்ட் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அது வந்து டைரக்டா லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கறதுனால அங்க எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. இங்க ஒரே ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் ஃபேஸ் வந்து இருக்குது. சோ அது வந்து டெமோ அக்கௌண்ட். சோ அந்த டெமோ அக்கௌண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கான டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 10%. சோ நீங்க எப்போ இந்த 10% ரீச் ஆறீங்களோ அப்பதான் நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்களால அடுத்த அக்கௌண்ட் அதாவது லைவ் அக்கௌண்ட் போக முடியும். சோ அதுக்குள்ள மினிமம் ட்ரேடிங் டேஸ் அதெல்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ராஃபிட் டார்கெட் அப்படிங்கிறது 10% அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லாஸ். லாஸ்டா நம்ம போட்ட வீடியோ அதாவது ஜீரோ அக்கௌண்ட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது ட்ரைலிங் கான்செப்ட். நீங்க எப்ப அந்த 2000 ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ட்ரைலிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சேம் இங்க வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட்ல வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது ட்ரைலிங் கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெளிவா அவங்க கொடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது உங்களோட இனிஷியல் அக்கௌண்ட் சைஸ். அதாவது நீங்க $1 லட்சம் அக்கௌண்ட் வாங்குனீங்கன்னா $1 லட்சம் அக்கௌண்ட், $5000 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா $5000 அக்கௌண்ட். சோ என்ன அக்கௌண்ட் சைஸ் நீங்க வாங்குறீங்களோ அந்த சைஸ்ல இருந்து நம்மளுக்கு 6%. சோ 6%னா உங்களுக்கு $1 லட்சம் எவ்வளவு ஆச்சு? $6000 ஆச்சு. எப்போ நீங்க இந்த $6000 உங்களுக்கு லாஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதுதான் மேக்ஸிமம் லாஸ். இங்க ட்ரைலிங் கிடையாது. இப்போ நீங்க $1 லட்சம் இருந்து நீங்க $1,05,000 போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த $1,05,000 இருந்து 6% கன்சிடர் பண்ணாங்க கிடையாது.
உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ்ன்னு கொடுத்திருக்கிறது ஓவரால் கேபிட்டல், அதாவது $1,00,000 இருந்து 6%. அப்போ உங்களோட கேபிட்டல் சைஸ் வந்து 94,000 போகக்கூடாது. அதைத்தான் இங்க வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ 94,000 எப்போ உங்களுக்கு டச் ஆகுதோ அப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். சோ இந்த பேலன்ஸுக்கு உங்க அக்கௌண்ட் வந்துச்சுனாலே உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது இங்க வந்து இதுதான், ட்ரைலிங் லாஸ் கிடையாது 1 ஸ்டெப் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். 2 ஸ்டெப்புக்கு சேம் அதே தான், 0 அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் ட்ரைலிங் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து இந்த மேக்ஸிமம் டெய்லி லாஸ். இந்த மேக்ஸிமம் டெய்லி லாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த 3% ரீச் ஆச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதுதான். இதை இன்னும் டீடைல்டா நான் உங்களுக்கு இந்த 1 ஸ்டெப் இந்த ரூல் FAQ போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஏன்னா உங்களுக்கு அது வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சோ அங்க போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மினிமம் ட்ரேடிங் டேஸ். ஓகேங்களா? இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 0 அக்கௌண்ட்லயும் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க, மினிமம் ட்ரேடிங் டேஸ். ஆனா இங்க வந்து நீங்க உள்ள போய் ரீட் பண்ணீங்கன்னா தான் தெரியும், அங்க ஒரு செக் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நான் 0 அக்கௌண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதுல போய் நீங்க பாத்துக்கோங்க. போன வீடியோ அதான் நான் கொடுத்திருக்கிறேன். சோ 1 ஸ்டெப் அக்கௌண்ட்ல எந்த ஒரு செக்கும் கிடையாது. மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறது 3 நாள் நீங்க ட்ரேட் வந்து எடுத்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 நாள் ட்ரேடுமே நம்ம என்ன லாட்னாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டே 1, அதாவது அக்கௌண்ட் வாங்கின அன்னைக்கே நீங்க ப்ராஃபிட், அதாவது இந்த 10% ப்ராஃபிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது 2வது நாளே நீங்க மாஸ்டர் அக்கௌண்ட் போயிடலாமான்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. அதுக்குதான் இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற 2 நாளுமே ஜஸ்ட் 0.01ல நீங்க ட்ரேட எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இவ்வளவு எடுக்கணும் அவ்வளவு எடுக்கணும் ப்ராஃபிட்ல இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்ரேட போடுறீங்க, உடனே க்ளோஸ் பண்ணி விடுறீங்க. சோ அது கன்சிடர் ஆயிரும். அடுத்த நாள் அதே மாதிரி பண்றீங்க, அதுவும் கன்சிடர் ஆயிரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாஸ்டர் அக்கௌண்ட் போக முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. சோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 நாள் இருக்கணும். சோ 0.01 லாட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சில ஃபண்டிங்ல வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்ப இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஃபண்டிங்லயுமே எவல்யூஷன் அக்கௌண்ட்ல எல்லாத்துலயுமே இது வந்து அலௌட் தான். சோ 0.01 போட்டு நீங்க வந்து தாராளமா அந்த அக்கௌண்ட் வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படிங்கிறது இங்க ப்ராஃபிட்டா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நாளே ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணி தான் கம்ப்ளீட் ஆகிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 3 நாள் அது ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆனோடனே அதுவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்ட்லயே ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1:50 கொடுக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து கரன்சிஸ் அதெல்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதையும் நான் உங்களுக்கு FAQ ல போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா $1,00,000 அக்கௌண்ட்டுக்கு 555. இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் பிரைஸ் கிடையாது. நீங்க கிரிப்டோல போகும்போது உங்களுக்கு $5 இருந்து $10 இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வரும். அதே இது நீங்க வந்து கார்டு பேமெண்ட் பண்றீங்கன்னா $1 $2 உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அது அந்த பேமெண்ட் கேட்வே பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து இன்னும் டீடைல்டா FAQ, அதாவது ரூல்ஸ் வந்து நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து ரீட் பண்ணலாம். சோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு 1 ஸ்டெப் மாடலோட கம்ப்ளீட் ரூல்ஸ் நம்மளுக்கு வந்து இங்க இருக்குது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். அச்சீவ் 10% ப்ராஃபிட், அதாவது உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து 10% நீங்க எடுக்கணும். சோ 10% எப்போ நீங்க ரீச் பண்றீங்களோ அப்போ நீங்க வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து போய்க்கலாம். சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஆஃப் 3 ட்ரேடிங் டேஸ் இருக்கணும். ஓகேங்களா? சோ அது கூட, அதாவது 10% நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க, மினிமம் 3 நாள் நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கணும். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.01 லாட்ல கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெய்லி லாஸ், ஓவர் லாஸ் அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்டூடெண்ட் ஃபேஸ். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து அக்கௌண்ட் வயலேஷன். ஓகேங்களா? அக்கௌண்ட் வயலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது 6%. இது உங்களோட இனிஷியல் அக்கௌண்ட் சைஸ்ல இருந்தா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இங்க ட்ரையலிங் வந்து கிடையாது. 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரையலிங் வந்து கிடையாது. சோ நீங்க $1,00,000 அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து $94,000 கீழே போகுது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், அது ஃபெயில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க புது அக்கௌண்ட் தான் வாங்க வேண்டியிருக்கும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து டெய்லி லாஸ் லிமிட். இந்த டெய்லி லாஸ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஒரு டெய்லி லாஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா நீங்க வந்து இந்த டைமை எக்ஸாக்ட்டா எடுக்கணும்னு அவசியம் இல்ல.
நீங்க 2 to 3 அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து உங்களோட டெய்லி லாஸ் வந்து ரீசெட் ஆகும். ஓகேங்களா? அந்த டைம்ல உங்களோட பேலன்ஸ் ஆர் ஈக்விட்டில எது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஹையர் வேல்யூ between your starting equity or balance. இந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த டைமை தான் மென்ஷன் பண்ணுது. சோ அந்த டைம்ல எந்த பேலன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ, பேலன்ஸ் அதிகமா இருந்தா அதை எடுத்துக்கிடுவாங்க, ஈக்விட்டி அதிகமா இருந்தா அதை எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹையர் ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து 1,05,000 இருக்குது, ஆனா ஈக்விட்டி வந்து 1,07,000 இருக்கும். இது எப்படி இருக்கும்? நீங்க பேலன்ஸ் வந்து 1,05,000 வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ல ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கும்போது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் வந்து ஒரு $2,000 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 1,07,000 சொல்லிட்டு உங்களோட ஈக்விட்டி வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி ஷோ ஆகும்போது இந்த ரெண்டுல எது அதிகமா இருக்கும்? ஈக்விட்டி தான் அதிகமா இருக்கு. சோ அப்ப அந்த ஈக்விட்டி சைஸ்ல இருந்து 1,07,000 இருந்து 5% எவ்வளவோ அதுதான் உங்களோட டெய்லி லாஸ். அந்த அமௌண்ட் நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் இப்ப இந்த ஃப்ளோட்டிங்ல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீங்க லாஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ட்ரேட் நீங்க வந்து ரன்னிங்ல ஓடிட்டு இருக்குது, அந்த ட்ரேட் வந்து லாஸ்ல இருக்குது. அப்ப லாஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? பேலன்ஸ் அதிகமா இருக்கும், ஈக்விட்டி கம்மியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஈக்விட்டி கம்மியா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் எது அதிகமா இருக்குங்க? பேலன்ஸ் தான் அதிகமா இருக்கு. சோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 3%. சோ இங்க 3%க்கு பதிலா 5% சொன்னான்னு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ ஓகேங்களா? சோ இங்க வந்து இப்ப என்னன்னா $1,00,000க்கு 3% நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் அதிகமா இருக்கு. சோ உங்களோட அக்கௌண்ட் வந்து 97,000க்கு கீழே போயிருச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அதான் பிலோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு கீழே உங்க அக்கௌண்ட் வந்து போக கூடாது, அன்னைக்கான டெய்லி லிமிட். ஓகேங்களா? சோ அடுத்த நாள் அது மாறும். ஏன்னா அடுத்த நாள் நீங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும், அதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் மாறும். இது எல்லாமே உங்களோட வெப்சைட்ல டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னு கொடுத்துருவாங்க. அது எந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க போய்க்கலாம் அப்படிங்கறதையும் அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க உட்கார்ந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு டெய்லி லாஸோட லிமிட். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த 1% அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த 3% ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களோட டெமோ அக்கௌண்ட், அதாவது உங்களோட ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது கிடையாது. சோ மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 3% ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ட்ரேட்ல நீங்க 3% லாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து, இது வந்து உங்க அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ வந்து எடுத்துக்கலாம், இப்போ $1,00,000 அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? $1,00,000 அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 1,05,000 இல்ல 1,10,000 கொண்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களோட அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் எடுக்கல, அது அங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல அது நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரே ட்ரேட்ல 1,10,000 கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க வித்ட்ராவல் எடுக்கல, வித்ட்ராவல் டேட் வரல, சோ அதை வந்து அப்படியே நீங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்ததா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த ஒரு ட்ரேட்ல மட்டும் உங்களுக்கு $3,000 லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட்ல ஒரே ட்ரேட்ல 3% லாஸ் ஆச்சுன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் இங்க வந்து இந்த ரூல் கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண உடனே டைரக்டா 3% லாஸ் ஆயிருந்தீங்கன்னாலும் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிரும். ஏன்னா அது வந்து டெய்லி லாஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா நீங்க ப்ராஃபிட்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஒரே ட்ரேட்ல $3,000 and $3,000க்கு மேல நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிரும். அதாவது ஒரே ட்ரேட்ல 3%, அதுதான் கணக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன அக்கௌண்ட் சைஸ் வாங்குறீங்களோ, 10,000 வாங்குனீங்க, அதுக்குள்ள பேலன்ஸ். ஓகேங்களா? சோ அந்த அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து தான் இது கால்குலேட் ஆகும். நீங்க பண்ணிருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1,10,000 போயிட்டோம், அப்போ அந்த 1,10,000ல இருந்து 3% நினைக்க கூடாது, அது டெய்லி லாஸுக்கு தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. $1,00,000 அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட் கேபிட்டல் சைஸ் நீங்க ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன இருக்குதோ அதுல இருந்து நீங்க $3,000. இதே இது நீங்க வந்து ஸ்கேலிங் பண்ணி கொண்டு போயிட்டீங்க, உங்க அக்கௌண்ட் சைஸை வந்து ஸ்கேலிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த பேலன்ஸ்ல இருந்து 3% கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன்லாம் நான் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் ஜீரோ அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணல. அது வந்து நான் தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இங்க வந்து அவங்க வந்து இந்த ஸ்கேலிங் ஆப்ஷனே தனியா ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் வந்து ஃபண்டிங் பிப்புக்கு வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், அதாவது எல்லா அக்கௌண்ட் டைப்புக்கும் காமன் தான். சோ அதனால அதை வந்து நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இதை வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க ஒன் ஃபேஸ் அக்கௌண்ட்ல மாஸ்டர் அக்கௌண்ட்ல ஒரே ட்ரேட்ல $1,00,000 அக்கௌண்ட்னா $3,000, அதாவது 3% நீங்க லாஸ் ஆயிருக்க கூடாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஆக்டிவிட்டி 30 நாள் வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிஷனல் கைட்லைன். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு நியூஸை பேஸ் பண்ணது. சோ எல்லாமே நியூஸ், அதுக்கப்புறம் இந்த வீக்லி ஹோல்டிங் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சோ இப்போ இங்க என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஸ்டேஜ்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா, there are no restriction on holding trades during news event or over the weekend during the evolution stage. ஓகேங்களா, எவல்யூஷன் ஸ்டேஜ்னா இப்போ இது ஒன் ஸ்டெப்புக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஸ்டெப்ல ஒரே ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் தான், அதுவும் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுக்குற டெமோ அக்கௌண்ட். அங்க நீங்க வீக்கெண்டும் ஹோல்டு பண்ணிக்கலாம், நியூஸையும் நீங்க கண்டு பயப்பட அவசியம் இல்ல. இது வந்து எவல்யூஷன் ஸ்டேஜுக்கு. ஓகேங்களா, அடுத்து நீங்க மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு நியூஸ் டைம்ல ஹோல்டு பண்றது பிரச்சனை கிடையாது, வீக்கெண்ட்ல ஹோல்டு பண்றது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ரெண்டுலயும் ஹோல்டு பண்றதுதான் அவன் பிரச்சனைகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறது அவனுக்கு பிரச்சனை தான். ஓகேங்களா, அதுதான் கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, ஹை இம்பாக்ட் நியூஸ் ஈவென்ட். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹை இம்பாக்ட் இருக்கும்போது இதுவும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் மாறும். ஓகேங்களா, ஜீரோ அக்கௌண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் டியூரேஷன் வந்து 10 நிமிஷம். ஓகேங்களா, சோ அங்க வந்து உங்களுக்கு 20 நிமிஷம் வந்திருக்கும், இங்க 10 நிமிஷம். ஓகேங்களா, இந்த 10 நிமிஷத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கும்போது. ஓகேங்களா, அந்த ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிஃபோர் 5 மினிட்ஸ், இப்ப 6 மணிக்கு உங்களுக்கு நியூஸ் இருக்குது அப்படின்னா 5:55 அதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்க கூடாது, 6:05 அதுக்கு உள்ள ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க உள்ள டைம்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்ப அந்த 10 நிமிஷம் நியூஸுக்கு பிஃபோர் 5 மினிட் அண்ட் ஆஃப்டர் 5 மினிட் நீங்க ட்ரேட் வந்து எடுக்க கூடாது. அதே மாதிரி க்ளோஸும் பண்ணக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, cannot open or close position during 10 minutes window. ஓகேங்களா, சில அக்கௌண்ட்ல சில புரோக்கர்ல ட்ரேட் மட்டும் எடுக்க கூடாதுன்னு கொடுத்திருப்பாங்க, அதாவது ஓபன் மட்டும் தான் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும், இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபனும் பண்ணக்கூடாது, நியூஸ் டைம்ல பெரிய மூவ்மெண்ட் கிடைச்சிருச்சு நான் உடனே க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸும் பண்ணக்கூடாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இன்னும் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன், ஏன்னா அதை நான் பார்க்கவே இல்லை. சோ இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபனும் கிடையாது, க்ளோஸும் கிடையாது, அதனால புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, மெயினா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இந்த ஹை இம்பாக்ட் நியூஸ்லாம் வந்து எதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. ஓகேங்களா, அது மேலேயே ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்றதுக்கு விட்டுட்டேன். சோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில தான் நீங்க வந்து இதை ஃபுல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களோட டேஷ்போர்டுக்குள்ளேயே உங்களுக்கு எக்கனாமிக் கேலண்டர்னு சொல்லி ஒன்று தனியா கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளேயும் நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கலாம். அவங்க எல்லா நியூஸ்மே, அந்த ஹை இம்பாக்ட் நியூஸ், லோ இம்பாக்ட் நியூஸ், இந்த ஹை இம்பாக்ட் ஸ்பீச் எல்லாமே இவங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயும் கொடுத்துருப்பாங்க. சோ அதுலயே நீங்க பார்க்கணும்னு பாத்துக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயும் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சோ நம்மளோட வெப்சைட் நீங்க லாகின் பண்ணி நியூஸ் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில இருந்து தான் உங்களுக்கு வந்து டேட்டா வருது. சோ நீங்க அதையும் நீங்க தாராளமா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் வந்து netlaacademy.com, அதுல போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேஷ்போர்டுக்குள்ள நீங்க லாகின் பண்ணி கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் கேலண்டர் வந்து நான் கொடுத்திருப்பேன். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா பிஃபோர் அண்ட் 5 மினிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கவும் கூடாது, க்ளோஸ் பண்ணவும் கூடாது அப்படிங்கறது நல்லா தெளிவா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இன்கேஸ் அப்படி ட்ரேட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகாது. அதனாலதான் இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, சாஃப்ட் பிரீச்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுலதான் நீங்க என்ன பண்ணாலும் அக்கௌண்ட் உடனே சஸ்பெண்ட் ஆயிடும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த நியூஸ் டைம்ல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த நியூஸ் டைம், அந்த பிஃபோர் 5 நிமிஷம் ஆஃப்டர் 5 நிமிஷத்துல நீங்க க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்ல ட்ரேட் எடுத்து நீங்க அதே இடத்துல க்ளோஸ் பண்ணிருந்தாலும் சரி, அந்த ப்ராஃபிட் எதுவுமே உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு கன்சிடர் ஆகாது. அப்ப மாஸ்டர் அக்கௌண்ட் கன்சிடர் ஆகாதுன்னா அப்ப நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணிக்கலாமா கேட்டா அதுல நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அதை அவங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். சோ அதாவது சேலஞ்ச் ஃபேஸ்ல வந்து நியூஸ் டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனாலதான் அவங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எவல்யூஷன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயினா பார்க்கணும். எவல்யூஷன்ல உங்களுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதாவது டெமோ அக்கௌண்ட்ல உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, சோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாம்பிள் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. சோ USD பேர். ஓகேங்களா, சோ USD ல உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா USD பேர்ல வந்து நீங்க வந்து அந்த 10 மினிட்ஸ்க்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகேங்களா, சோ வேற பேர்ல எடுத்துக்கலாம். சோ அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ USD ல நியூஸ் இருக்குது. ஓகேங்களா, எக்கனாமிக் கேலண்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணது. USD னா நமக்கு US பேஸ் பண்ணது, இல்லனா CAD ல மட்டும் நியூஸ் இருக்கும், இல்ல AUD ல மட்டும் நியூஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது AUD ல நியூஸ் இருந்துச்சுன்னா AUD
இருக்கிற பேர்ல தான் நீங்க பண்ணக்கூடாது. யூஎஸ்டி இருந்துச்சுன்னா யூஎஸ்டி இருக்கிற பேர்ல தான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ஹை இம்பாக்ட் நியூஸ் வந்து யூஎஸ்டி தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மிச்ச பேர்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? சோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க. சோ யூஎஸ்டி இருக்கிற பேர்ல நீங்க வந்து 10 மினிட்ஸ் விண்டோ, அந்த 10 மினிட்ஸ் டைம்க்குள்ள 10 மினிட்ஸ்ங்கிறது பிஃபோர் 5 மினிட்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஓகேங்களா? அதுதான் 10 மினிட்ஸ் விண்டோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுல பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து முன்னாடியே ட்ரேட் வந்து ஓபன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, க்ளோஸும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் விண்டோக்குள்ள அந்த டைம்க்குள்ள நீங்க ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். அதாவது அந்த ப்ராஃபிட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மாஸ்டர் அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹை இம்பாக்ட் ஸ்பீச்சஸ், சேம் அதுலயும் உங்களுக்கு அதே தான். ஹை இம்பாக்ட் ஸ்பீச்சஸ் பண்ணும்போது அதாவது அதுவும் உங்களுக்கு எக்கனாமிக் கேலண்டர்ல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த டைம்லயும் உங்களுக்கு 5 மினிட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்க வந்து ட்ரேட் எடுக்க கூடாது. அதைத்தான் அவங்க வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடருக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேட்னா நம்ம கண்டிப்பா அந்த 5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி என்னன்னா கேம்பிளர்ஸ், அதாவது நம்ம வந்து இன்ட்ரா ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து இமிடியேட்டா ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்றவங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்க, அதுக்காக தான் இந்த நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்றவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் அதை வந்து வச்சிருக்காங்க. சோ ஸ்விங் ட்ரேடருக்காக நாங்க இதை வைக்கல அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க 5 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நியூஸ் வந்து 6 மணி அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப்பன்னா அந்த நியூஸ் டைம்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க காலையில ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஹை இம்பாக்ட் நியூஸ்லாம் ஈவினிங் தான் வரும். 6 மணி 7 மணி அந்த டைம் தான் வரும். ஓகேங்களா? அப்போ நீங்க காலையில எடுத்த ட்ரேட 6 மணிக்கு ஹை இம்பாக்ட் நியூஸ் வருது, அங்க ஒரு பெரிய மூவ் கொடுத்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, அந்த இடத்துல நீங்க க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ அதைத்தான் அவங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்விங் ட்ரேடருக்கு இங்க எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இன்ட்ராடே கான்செப்ட் நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாலுமே காலையில நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் டைம்ல பெரிய மொமெண்டம் கொடுத்துருச்சுன்னா நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 5 மணி நேரம் டைம் நீங்க ட்ரேட் எடுத்து ஆயிருக்கா அப்படிங்கறத மட்டும் இங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு அது ஓகேவா இருக்குதுன்னா நீங்க தாராளமா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த 5 மணி நேரத்துக்கு உள்ள இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதைத்தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து ட்ரேடிங் ரூல் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து மேல உள்ள எல்லாத்தையும் தான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ட்ரேட் ஓபன் மோர் தென் 5 hours பிஃபோர். சோ அதே தான். ஓகேங்களா? 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தாராளமா அந்த 10 மினிட் விண்டோல இருந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்ஷியலா க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ஒரு லாட் எடுத்து வச்சிருக்கீங்க, 0.5 லாட் மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த நியூஸ் டைம்ல அப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணீங்கனால உங்களுக்கு என்டையர் ஆர்டரையும் அது வந்து கொலாப்ஸ் ஆகும், அஃபெக்ட் பண்ணும். அதாவது என்டையர் ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கன்சிடர் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு பாதி ஆர்டர் மட்டும் க்ளோஸ் ஆனாலும் அந்த ஆர்டர் உங்களுக்கு வந்து கன்சிடர் ஆகாது. சோ என்டையர் ஆர்டரையும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அந்த டைம் க்ளோஸ் பண்ண ப்ராஃபிட் தவிர்த்து மிச்ச டைம்ல உள்ளதும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பார்ஷியல் க்ளோஸும் பண்ணாதீங்க. அதுவும் சேஃப் கிடையாது. அதுல வர்ற ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கன்சிடர் ஆகாது. இதனால அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதுல எந்த ஒரு யூஸும் இல்ல. அதனால அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிச்ச எல்லா வயலேஷனையுமே ட்ரேடர் தான் பொறுப்பு அப்படிங்கறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெய்லி லாஸ், மேக்ஸிமம் லாஸ் எல்லாமே நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் நமக்கு வந்து சாஃப்ட் பிரீச்ல இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிவார்டு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு 80% வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க பாருங்க. மண்டே நீங்க அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, இது வந்து லைவ் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்களேன், டெமோ அக்கௌண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ண லைவ் அக்கௌண்ட்ல தானே பே அவுட். சோ லைவ் அக்கௌண்ட் உங்களுக்கு மண்டே கிடைக்குது அப்படின்னா மண்டே நீங்க எடுத்த ப்ராஃபிட்டை நீங்க டியூஸ்டே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். டியூஸ்டே உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கிடைச்சிருக்குன்னா அன்னைக்கு எடுத்த ப்ராஃபிட் அன்னைக்கே நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து வெனஸ்டே எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 4 ட்ரேடிங் டேஸ் வந்து வெயிட் பண்ணணும். 4 ட்ரேடிங் டேஸ்னா ஒண்ணும் இல்ல, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றான். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பே அவுட் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 100% ரிவார்ட் ஸ்பிளிட் இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலிங் மெத்தட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல தான் இது எல்லாமே வருது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹாட் சீட். இது வந்து ஒரு தனி ப்ரோக்ராம். அதை நான் வந்து தனியா ஒரு வீடியோல கொடுத்துறேன். அது வந்து எல்லா ஃபண்டிங் பிப் அக்கௌண்ட்டுக்குமே அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால அது தனியாவே உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஆர்டிகலையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ஜஸ்ட் இந்த ஆர்டிகல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த
அந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். நீங்களே பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரெக்ஸ், மெட்டல், இண்டெக்ஸ், எனர்ஜி, கிரிப்டோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் லிவரேஜ் மாறுது. வெளியே வந்து உங்களுக்கு 1:50 கொடுத்திருந்தாங்க. சோ அது வந்து ஃபாரெக்ஸ்க்கு மட்டும்தான். மிச்சம் எல்லாத்துக்கும் லிவரேஜ் மாறும். நம்ம மேக்ஸிமம் ஃபாரெக்ஸ் தான் பண்றோம். இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா ஒன் ஸ்டெப் அக்கவுண்ட் அப்படிங்கறதுனால ஒரு லாட்டுக்கு ஃபாரெக்ஸ் அண்ட் மெட்டலுக்கு $5 வந்து கமிஷன் வாங்குறாங்க. ஓகேங்களா? சோ ஜீரோ அக்கவுண்ட்டுக்கு வந்து $7 கமிஷன் வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா? ஒன் ஸ்டெப் அக்கவுண்ட்டுக்கு $5 வாங்குறாங்க. சோ இங்க $2 உங்களுக்கு சேஃப் ஆகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது போக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போக வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால எவ்வளவு சீக்கிரம் எடுத்து கொடுக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபண்டிங் அக்கௌண்ட்லாம் நீங்களும் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்றோம், நம்மளோட கோர்ஸ் மாடல் எல்லாமே அங்க உங்களுக்கு வீடியோவே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நம்மளோட வெப்சைட்லயே. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.